மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. தாழ்மைங்கிற அந்த ஆவி இயேசு கிட்ட தான் இருக்கிறது. அவரை போல தாழ்மையுள்ளவங்க யாரையும் பார்க்க முடியாது. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். எல்லாம் வாய்க்கு சொல்லுங்க. குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஓ மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆஹா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறான், புதுபலன் தருகின்றான். ஆத்துமா தேற்றுகிறான், புதுபலன் தருகின்றான். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறான். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறான். எல்லாம் கை தட்டி. குறையில்லையே ஆமென். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே. எங்க ராஜா அவ்வளவு மேன்மையா எங்களை நடத்துறீங்களப்பா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆஹா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நல்ல கை தட்டி தலைக்கு மேல நல்ல உற்சாகமா எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதையே நாம் புசிப்போம். அதுக்கு உரிமையாகும். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். ஓ புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். சிரிச்ச முகத்தோடு குறையில்லையே ஆஹா குறையில்லையே. ராஜா செய்த நன்மைக்கு ஆமென். குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆஹா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். சிரிச்ச முகமாய் குறை
யூஸ்வலாக நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், பட் ஏன்னோ எனக்கு வர்ஷிப் சாங் கேட்கணும் போல் இருந்துச்சு. அப்போ கேட்கும்பொழுது கேட்டுட்டு இருக்கும் பொழுதே கீழே வந்து பிரதாப் பாஸ்டரோட ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஸோ எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் மெசேஜ் பார்த்தேன். பார்க்கும்பொழுது பாஸ்டர் வந்து நிறைய ப்ரொஃபட்டிக் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. யூ வில் நாட் டை, யூ வில் லிவ், யூ வில் நாட் ஒன்லி சர்வைவ் பட் த்ரைவ், யூ வில் பி அ லிவிங் டெஸ்டிமனி, இப்படிலாம் வார்த்தைகள் சொல்லும் பொழுது எனக்கு பயங்கர ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய பயம்லாம் போயிடுச்சு, ஒரு பெரிய சமாதானம் எனக்கு வந்துருச்சு. அப்போமே நான் பாஸ்டருக்கு ரிப்ளை பண்ணேன், பாஸ்டர் உங்களோட மெசேஜ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொன்னேன். அப்போ பாஸ்டர் இருந்துட்டு உங்களுக்காகவும் உங்கள் சிஸ்டருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு டெஸ்டிமனி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நான் டெய்லியும் காலையில் அதுக்கப்புறம் டெய்லியுமே எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்டு அது நாங்கள் மெடிக்கல் செக்கப் எதுவுமே போகல, பட் ஆனால் என் மைண்டில் மட்டும் இருந்துச்சு நம்ம செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் போன மாதம் நாங்கள் செக்கப் போனோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அவங்க கல்பாக்கமில் ஒர்க் பண்ணாங்க, நீ அங்கே வந்துட்டு நம்ம அங்கே செக்கப் பண்ணலான்னு சொன்னாங்க. அங்கே போய் செக்கப் பண்ணோம். கர்த்தர் அதிசயமாக 3 கட்டி இருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும். ஒரு கட்டி தான் இருக்குது, அதுவும் வந்து 2 கட்டி மறைஞ்சிருச்சு, ஒரே ஒரு கட்டி தான் இருந்து, அதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிசயங்களை காண செய்தார். நல்ல சபையை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, பிலிப் பாஸ்டர், சோஃபியா சிஸ்டர், பிரதாப் பாஸ்டர் அண்ட் ஆல்சோ ஷாரன் சிஸ்டர் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பாஸ்டர் ஐயாக்காக. பாஸ்டர் ஐயா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நாங்கள் ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் சர்ச்சஸ்லேருந்து வரோம். எங்கேயும் பாஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அக்கறையாக விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் பாஸ்டர் எப்போவுமே வாலண்டியராக கூப்பிட்டு பேசுவாங்க, பிள்ளைங்களை விசாரிப்பாங்க, ப்ரேயர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி. என் பையன் 3 டைம் நீட் எக்ஸாம் எழுதுனா அப்படிங்க. 2வது தடவை ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ண முடியல, 2வது தடவை எழுதி பிடிஎஸ் கிடச்சது, போகலை, அது வேண்டான்ட்டு அப்படிங்க. இப்போ 3வது தடவை எழுதி எம்பிபிஎஸ் சீட் கிடச்சதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. சிறியவனை புழுதியிலேருந்தும் எளியவனை குப்பிலேருந்து தூக்கி அந்த வார்த்தை அது என் குடும்பத்துக்கு சாரு ஒன்றும் இல்லை. வெறுமையாக என் பையனை கூப்பிட்டு வந்தேங்க. இன்றைக்கி இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இந்த சபையில் சாட்சியாக நிறுத்தினதுக்கு கோடி நன்றி. அது மாத்திரமல்ல, எனக்கு பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து கூட தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து பிரதர்கிட்டையும் சிஸ்டர்ஸ்கிட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஐயா கூட சொல்லுவார், அம்மா அவனை நீங்கள் டாக்டர் ஆக்கிடணுமா அப்படிம்பாரு. அந்த வார்த்தை அவனோட வாழ்க்கையில் நிறைவேறினதுக்காக கோடான கோடி நன்றி. ஒன்று சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆமென். அருமையானவர்களே, ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தவன் தான் சவுல். திடீரென்று சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். ஜனங்கள் திடீர்னு சொன்னாங்க, இனி எங்களை தீர்க்கதரிசியில் நடத்த வேண்டாம், ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஜனங்கள் ஒன்ன தள்ளல, சாமுவேல் தீர்க்கதரிசியை ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்படியெல்லாம் கேளு, நீ இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தின உடனே முதல் ராஜான்னா அங்கதான் வருது ஜனங்களை. முதல் ராஜ்யபாரம் அந்த தேசத்தில் முத வருது, பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி வருதுன்னா, கீஸ், பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள கீஸ் என்கிற இவனுடைய தகப்பனார், அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு பயப்படுறவர். உடனே அவருக்கு நிறைய கழுதைகள் இருந்தது. அந்த கழுதை காணாம போச்சு. தகப்பனுடைய கழுதையை தேடுறதற்கு அப்படி போறார். அப்போ கழுதை கிடைக்கல.
வேலைக்காரங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட போய் எங்கே கழுதை போயிருச்சுன்னு கேட்டு வரலாம். இப்போ இவர் சொல்கிறாரு, சவுல் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட காணிக்கை இல்லை கையில். அப்போ பாருங்க, இவருடைய ஆரம்பம், இந்த சவுலுடைய ஆரம்பம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. கவனிங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிக்க. சும்மா ஒரு மனுஷனை ராஜாவாக்க மாட்டார். ராஜானா தேவன் தான் ராஜா. கையை உயர்த்தி, நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் ராஜா. 47ஆம் சங்கீதம் 7வது வசனம், சங்கீதம் முழுவதும் நீங்க படிச்சா ராஜா ராஜா, அவருக்கு பேரு சாலமோன் ராஜா, சலமின் ராஜா, என்ன நலமோ இருக்கிறது. அவர் தான் ராஜா, பூமி அனைத்துக்கும் அவர் ராஜா. வாசிங்க, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. தேவனே, கவனிங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ராஜா. அவர் மேல இருந்து தீர்க்கதரிசிகளுக்கு ஏவி ஆண்டு கூட்டாரு. இப்ப ராஜா வேணும்னு கேட்ட உடனே அவரே அவருடைய சகல அதிகாரத்தையும் சாதாரண ஒரு மனுஷன் மேல வச்சு ராஜாவாக்குறார். இவன் யாரு? பெஞ்சமின் கோத்திரத்திலே சிறிய கோத்திரம். இவருடைய தகப்பனார் பராக்கிரமசாலியா இருந்தாலும் வெளியவே வராத ஒரு மனுஷன். ஆனால் சவுல் ஆடு, அதாவது கழுதையை தேடி போனவன். அவன் இயல்பாகவே நல்ல வளர்த்தியானவன், சிங்கத்தை போல தைரியமும் கழுகை போல வேகமும் உடையவன் இவன். சவுல் என்றால் எல்லாராலையும் விரும்பப்படத்தக்கவன். கையை உயர்த்தி, அதனுடைய மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது. சரி, ஜனங்களும் எல்லாம் விரும்பப்படத்தக்கவன், அழகானவன், அழகு ரூபம் கொண்டவன். இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இதே சாமுவேல் இவர் அபிஷேகம் பண்ணிட்டார். இவர் தான் ராஜா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ராஜாவாயிட்டார். ராஜார்னா என்னன்னா, தேவனுக்குள்ள சகல பவர், சகல வல்லமை எல்லாம் அவர் மேல கொடுத்துட்டார். தேவன் மறைந்தது போல தேவனுடைய சகல ஆளுகையும் ஒரு மனுஷனாகிய சவுல் கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்ததின் நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நோக்கம் அமலேக்கியர்களை அழிக்கணும். அதுதான் நோக்கம். அமலேக்கியர் என்றால் யாரு? மாம்சத்துக்கு துணை போறவங்க. அதாவது ஏசாவுனுடைய பேரன் ஒரு வேசி பின்னால போய் அவளுக்கு பிறந்த பையன்தான் மகன், அவன் அமலேக்கியர். அமலேக்கியர் என்றால் வேசியின் மார்க்கம் உடையவன், பூமியிலே வேசித்தனத்தை பரப்புறவன் அமலேக்கியர்கள். இவர்கள் பரிசுத்தத்துக்கு எப்பொழுதும் விரோதமா இருப்பாங்க. இப்ப ராஜாவான உடனே கவுனிங்க, இவனுடைய தாழ்மையை பார்த்து, இவனுடைய பணிவை பார்த்து ராஜாவாக்கிட்டார். ராஜாவான உடனே ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா, நீ அமலேக்கியர்ல நீ அழிச்சிடணும். அமலேக்கியருடைய ஆடு மாடு கூட பாவத்துக்கு உட்பட்டதான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும் பொழுது வரக்கூடாதுன்னு வழிமறிச்சவங்க அவங்க தான். ஆனா அவங்கள நீ அழிச்சணும். அதுக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராஜாவாக நான் உன்னை தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவன் அழிக்கவே இல்லை. நஸ்ல் கொண்டதை அழிச்சிட்டு அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாகை உயிரோடைய விட்டுட்டான். மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறார். கவனிக்கிறீங்களா? இப்போ தான் சொல்றாரு, ஐயோ, இந்த மனுஷனை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, என் வார்த்தை இவன் தள்ளிட்டானேங்கிறார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்துல இவனை தள்ளிட்டேனே சொல்றார். வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஆமென், ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாருங்க, தள்ளிட்டார். அவனை தள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. என்னுடைய தலைப்பு என்ன? ராஜ்யபாரத்தை இழந்த சவுல். நான் இப்படி போட்டிருக்கிறேன். ராஜ்யபாரம், ராஜா தன்னுடைய எல்லா வல்லமையும் அவன் மேல கொடுத்துட்டாரு. ஆமா,
அவனை ராஜாவாக்கிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பலன் இருந்தது. ராஜாவின் ஜெயக்கம்பிரம் உள்ள மக்கள், ராஜாவுடைய ஜெயக்கம்பிரம் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. என்னாகமும் எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம். அதுக்கு அடுத்து கீழே அவங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பீலையாம் சொல்லுகிற அந்த வார்த்தையை, பீலையாம் தீர்க்கதரிசி பாலாக்க பார்த்து சொல்றையோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ராஜாவின் ஜெயக்கம்பீரம் இருக்கையா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. அவங்க தனி சிறப்பான ஆட்கள். அவங்கள நடத்துறது தேவன் தான் அவரை நடத்திக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு செய்வன பண்ணாலும் பலிக்காது, மந்திரம் உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு செய்வன பண்ணாலும் பலிக்காது, மந்திரம் வச்சாலும் பலிக்காது, காலடி மண்ணை எடுத்து வச்சாலும் பலிக்காது, நேரடியாக வந்து மோதினாலும் உங்களுக்கு பலிக்காது. பாருங்க பிசாசு எப்படி மோதி பலிச்சதா பிள்ளைகளுக்கு பலிக்கல. பாருங்க அவங்க கையில் விழுந்தது மாதிரி சொல்கிறேன். மெத்தையில் தான் விழுந்தாங்க. மெத்தையில் அது இயேசுவின் கையை. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. நம்ம யாருன்னு பார்க்கணும். நீங்கள் நம்ம யாரு? இந்த சவுல் சாதாரண மனுஷன், பெஞ்சமின் கோத்திரத்து சிறியவன், ஆடுகளுக்கு பின்னால, அதாவது கழுதையை தேடி போனவன், ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லையேன்னு அப்படி ஒரு ஏக்கம் உள்ளவன். இவன் தான் ராஜாவான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே சரியான வேலையை செய்யணும் அல்லவா? இப்போ பாருங்க, ஆண்டவர் இவனை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஏன் தான் இவனை ராஜாவாக்குனேன்? ஏன் தான் என் வல்லமையெல்லாம் இவன்கிட்ட கொடுத்தேன்? ஏன் தான் என் பவரெல்லாம் இவனுக்கு கொடுத்தேன்? ஏன் தான் இவனுக்கு என் செல்வத்தை கொடுத்தேன்? உங்களுக்கு தெரியுமா? 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவரால் வருகிறது, அவரே சகலவற்றையும் ஆளுகிறார், ஒருவனை மேன்மைப்படுத்த ஒருவரை பலப்படுத்த கரத்தினால் ஆகும். வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஒவ்வொருவரும் நினைக்கணும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். எல்லாவற்றையும் ஆளுகிற அரசாண்ட ராஜா அவர் தான். ராஜாதி ராஜாவர், பூமி அனைத்துக்கும் ராஜாவர், வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்னால முடங்கும், நாவு யாவும் அவருக்கு முன்னால அறிக்கையிடும். ராஜாதி ராஜாவர். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்பட வேண்டாமா? அவர் அந்த ராஜா அத்தனை இவன்ட்ட கொடுத்துட்டு ராஜா மறைஞ்சிட்டாரு. உன்னை ராஜாவா வச்சிருக்கிறாரே, ராஜா கட்டளைய கை கொள்ள வேண்டாமா? என்ன சொன்னாரு? அம்மலேக்கர் மாம்சவாவுடையவன் அழிச்சு போடுனா, நீ தப்ப வச்சிட்டியப்பா. இப்போ உன்னை நான் ராஜாவாக்குறதுக்கு மனஸ்தாபப்படுகிறேனே. உங்களுக்கு தான் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்த எல்லாம் கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்தார். கையை உயர்த்தி. நீங்க யார்? நீங்க சாதாரண ஆட்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார். வெறுங்கையா வந்த உங்களை இரு பரிவாரங்களுடையவராய் மாற்றினார். ஒவ்வொரு நேரமும் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்ததெல்லாம் அவரால் வந்தது. நீங்க வச்சிருக்கிற வாகனங்கள், கட்டியிருக்கிற வீடு, வீடு நிறைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அறிவு, டேலண்ட், அழகு எல்லாம் அவரால் வந்தது. அவர் இல்லைன்னா ஒன்றும் நமக்கு கிடைச்சிருக்காது. அதை நீங்க நினைக்கணும். அவருக்குரியது அவரால் வந்தது. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ராஜானா என்ன தெரியுங்களா? நான் சொல்றேன், ஒரு ராஜானா நாட்டை முழுதும் ஆள்றவர், அவர் பேர் தான் ராஜா. அதே மாதிரி தேசத்தை முழுவதும் ஆள்றவர் ராஜா, சபையை முழுவதும் ஆளுகிறவர் ராஜா, குடும்பத்தை முழுவதும் ஆளுகிறவர் ராஜா, வேலை ஸ்தலத்தை பார்க்கிறவர் ராஜா. இப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் இழக்க வச்சிட்டார். ராஜ்யபாரத்தை இழந்துட்டார். கர்த்தர் பிடிங்கிட்டார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
பூமியில் அவருடைய கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், பூமியில் அவர் கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் ராஜாவாகாதபடி தள்ளி போட்டேனேங்கிறார். ஆமாம். 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போயிட்டான். சரி, இப்படி சொன்ன உடனே ஊழியக்காரன் அழுகிறார். அப்பமாவது மனம் திரும்புவானா? திரும்பவே இல்லை. குற்றத்தின் மேல குற்றம் செய்கிறார். கவனிங்க, இவர் ராஜாவான உடனே 10 குற்றம் கண்டுபிடிச்சிட்டார் கடவுள் இவர் மேல. நான் அதை சொல்றேன். 3 குற்றத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். இங்க வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை. உங்களை நாளுக்கு நாள் உங்களுடைய குடும்பம் ஸ்திரப்படணும். ஒன்னையும் நீங்க இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒன்னை நீங்க இழந்துடக்கூடாது. பிரசங்கம் எனக்கும் தான் பிரசங்கம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இங்க இருபுறம் கருக்குள்ளது. நாளுக்கு நாள் நம்முடைய தக்க வைத்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். கையை உயர்த்தி. குடும்பத்தை தக்க வைக்கணும், பிள்ளைகளை தக்க வைக்கணும், கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும். இழந்துடக்கூடாது, பெருமை பிடிச்சிடக்கூடாது, பேராசை வந்துடக்கூடாது. 10 காரியம் இவனுக்கு கண்டுபிடிச்சி வசனத்தோடு எழுதி வச்சிருக்கிறேன். அவனுக்கு நேரிடப்பட்டது நமக்கு நேரிடக்கூடாது. அதுக்கு தான் ஆவியானவர் அழகா எழுதி வச்சு மனஸ்தாபப்படுகிறேன். இவனை ராஜாவாக்குனதற்கு, என்னுடைய சொத்தை இவனுக்கு எழுதி கொடுத்ததுக்கு மனஸ்தாபப்படுறேன். என் அபிஷேகத்தை கொடுத்ததுக்கு, என்னுடைய கிருபை வரங்களை கொடுத்ததுக்கு, ஊழியத்தை கொடுத்ததுக்கு மனஸ்தாபப்படுறேன். அழுகிறார். அதை சொன்ன உடனே தாங்கிக் கொள்ள முடியாதபடி சாமுவேல் ராமுலோதான் அழுகிறார். குற்றங்கள் கண்டுபிடிக்கும் போது நீங்க அழணும். உங்க பிள்ளைகள் சின்ன குற்றம் கண்டுபிடிக்கும் போது அழணும். ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். அழுகிறார் தீர்க்கதரிசி. 10 குற்றத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் குற்றம், பொறுமையை இழந்துட்டான். அதாவது அவசரப்பட்டுட்டான். ஆகினாலே ராஜ்யபாரத்தை இழந்துட்டான். அவசரப்படவே கூடாது. பெருமையாக வாழ்ந்துட்டான். பெருமை, கொலை செய்யணும், அவனை கொலையே செஞ்சான். பெருமையாக வாழ்ந்துட்டான். ஆகினாலே ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிட்டு. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டான். ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதாவது அமலேக்கர்களுடைய பொருளை அபகரிச்சுட்டு நான் பழி செலுத்திட்டேன் அப்படின்ட்டான். பொய் சொன்னான். ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிட்டு. பழி வாங்க வேணும்னே நினைச்சான். பழி வாங்குற இறுதியே இருந்தது. ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிட்டு. கர்த்தரையே கர்த்தரை நம்பாதபடி அவன் ஒரு போக்கரியாய் போயிட்டான். ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிட்டு துன்மார்க்கனா போயிட்டான். கர்த்தருக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆமா, மாம்சம், அதாவது மாம்ச பாவத்துக்கு உடந்தையாயிட்டான். ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிட்டு. சூனியக்காரர்களிடத்துல போய் குறி கட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் சூனியக்காரங்களை விரட்டி விரட்டி அடித்தான். குறி சொல்கிறவங்கள தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ கர்த்தர் இவனுக்கு விலகின உடனே அவனுடைய காரியம் ஒன்று ஒன்றா நடக்காததுனால இவன் பாருங்க, தேசத்தில் இருக்கிற சூனியக்காரங்கிட்ட போய் எனக்கு அதாவது ஜோசியம் சொல்லு. ஒரு ராஜா அடிமட்டத்துக்கு போயிட்டான். அந்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியில் அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி. ராஜா சொல்றாங்க, ராஜ வஸ்திரத்தை கழித்திட்டு வேஷம் மாறி இவன் காரியம் ஒண்ணு கர்த்தர் விலகிட்டாரு. அது இவனுக்கு தெரியல. நல்லா யோசிங்க. கழுத்தை வெட்டுனாலும் குறிகாரங்கிட்ட போலாமா? ஜோசியமாக்கிறவங்கிட்ட போலாமா? செய்வன பண்றவங்கிட்ட போலாமாயா? கர்த்தருடைய மனுஷன் உன்னை தைலத்தால் அபிஷேகம் பண்ணி உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குறாரு. ஒரு நாள் அந்த ஆரம்பத்தில் குறி சொல்லுறவங்களாம் இவன் விரட்டினான். 3வது வசனம் வாசிங்க.
சாமுவேல் இதற்கு முன்னே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவன் அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். சவுலை கண்ட அஞ்சனம் பார்க்கிறவங்களாம் ஓடி ஒளிவாங்க. அப்படி கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அவன் அங்க வந்தாங்கன்னா தெய்வீக பயம் உண்டாகும். ஏன்னா வளர்த்தியான ஆளு, வேகமான ஆளு. அப்படி ஆனா இப்போ பாருங்க, 5 வசனத்துக்கு அடுத்து அப்படியே மாறிட்டான். இது நடந்தது 1 சாமுவேல் அந்த பக்கம் இருக்குது. ஆமா, இது நான் உங்களுக்கு சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லாம இருக்கக்கூடாது. சிலவங்க ஆண்டவர் ஒன்றும் சொல்லணும், மனப்பூர்வமாக ஊழியம் செஞ்சவங்க, அபிஷேகம் பண்ணவங்க, தீர்க்க தரிசனம் சொல்லவங்க நேர ஆண்டவருக்கு ஒரு விதமாக பட்டை அடிச்சுட்டு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி கர்த்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. நீ ஒரு காலத்தில் எப்படி வந்த, உலக காரியங்கள், அந்த உலக அடையாளங்கள் நமக்கு வரவே கூடாது. சொல்ற, ஐயோ இவரை பார்த்து நான் ஒரு நாள் பயந்தனே, இப்போ என்ன என்கிட்ட வந்து என் மடியில் விழுந்து கிடக்கிறாரு, குறி சொல்லுங்கிறாரு. பாருங்க பாருங்க நீங்க எப்படின்னு. ஒரு நாள் அவர் சொல்றா, இவர் குறி சொல்றவங்களெல்லாம் விரட்டினால, இப்போ ஏங்க எனக்கு குறி சொல்லுங்கன்னு சொல்றாரு, எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு என் படியிலையும் விழுறாரு. இஸ்ரவேலின் தேவன் இவரை விட்டு போயிட்டாரா? நேர்த்தியானதை ஒழிச்சு வைக்கிற ஒரு பழக்கம் இருந்தா ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிடும். அதற்கடுத்து தற்கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு ஓயாமல் சொல்லக்கூடாது, செத்து போவேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யபாரம் உங்களை விட்டு போயிடும். ராஜ்யபாரம் என்னதுன்னா அபிஷேகம், ரட்சிப்பு. அந்த காலத்தில் ராஜ்யபாரமாக இருந்தது, இப்போ அபிஷேகமாக இருக்குது, ரட்சிப்பாக இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், எல்லாம் நம்மளை விட்டு விளக்கிடுவார். பொறுமையை இவன் இழந்துட்டான். இவன் பழி செலுத்த வேண்டிய ஆளே கிடையாது. ஜனங்களை நடத்த வேண்டியவன், பழி செலுத்த வேண்டியவன். சாமுவேல் பலி செலுத்த வேண்டும். சாமுவேல் வர தாமதித்ததுனால இவன் பழி செலுத்தினான். ஆண்டவர் இவனை ராஜ்யபாரத்தை விட்டு துரத்தி போட்டார். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 9, 10 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். 11ஐயும் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்துட்டான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். 14வது வசனம் வாசிங்க. இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. நல்லா கவனிங்க, உம்ம ராஜ்யபாரம் உம்மை விட்டு போயிட்டு நீர் கர்த்தர் விரும்பாததை நீ செஞ்சிட்டீர். அதாவது சாமுவேல் வர்ற வரைக்கும் பொறுமை இல்லாம ஆயிட்டீர். முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டீர், அவசரப்பட்டுட்டீர். நானும் சொல்றேன், சில அவசரப்பட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ராஜ்யபாரம் இழந்ததுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒன்று, கர்த்தர் எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்ததுக்கு ஒன்று, அவசரப்பட்டுட்டான், பொறுமையை இழந்துட்டான். வாழ்க்கையிலே நம் நீடித்த நாட்களாய் வாழ கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி மனைவி பிள்ளைகளோடு, பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை காண நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் யோபுவின் பொறுமையை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்றும் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, யோபு 1வது வசனத்துல இருந்து அவருக்கு வந்த சோதனை நேரடியாக பிசாசு
ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் சோதிக்கிறான். அந்த சோதனையில் தன் வாயினால பொய், அதாவது பாவம் செய்யவே இல்லை. அவர் பொறுமையா இருந்தார். எப்போ வரைக்கும்? 42வது அதிகாரம் வரைக்கும். தேவன் செய்த கிரியிலும் பார்க்குறீங்களா அப்படிங்கிற. அப்போ என்னன்னா முடிவு பாருங்க, சம்பூர்ணமான முடிவு. கையை உயர்த்தி எல்லாமே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கொடுத்தார். யோபு பொறுமையை இழந்து அவரும் தம் மனைவி போல கர்த்தரை நெஞ்சிட்டாருன்னா ஒரு சரித்திரம் இருந்திருக்காது. பொறுமை வேணும். கையை உயர்த்தி அவசரப்படக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற போது கனியை கட்டாயமாய் தருவார். குழந்தை பாக்கியம் கர்த்தர் தருவார், இடம் கர்த்தர் தருவார், வீடு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் ஆவிக்குரிய வளர்ற நீங்க அவசரப்பட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் இழந்துருவீங்க. பணத்தை இழந்துருவீங்க. ஏமாத்துக்காரன் எப்போ ரெடியாக இருக்கிறான். ஆசை காட்டி மோசம் போக்குறதுக்கு உங்களை அப்படி வஞ்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். வஞ்சித்தான் பாருங்க, சல்லுன்னு கீழே விழுந்தான் பாருங்க சவுல். அப்படி கர்த்தர் சொல்லிட்டாரா, நீ இப்படி அவசரப்பட்டையா? தீர்க்கதரிசி உன்னை அபிஷேகம் பண்ணவர் வர்ற வரைக்கும் அப்படி என்ன உனக்கு அவசரம்? உனக்கு அப்படி என்ன உனக்கு துணிகரம்? உனக்கு ஜெபம் பண்றவன் வாய்ட்டு சொல்ற நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு சொல்ற. நான் ஜெபம் பண்ணல, அதனால அவங்கெல்லாம் வந்து என்னை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த சர்வாங்க தன பலி செலுத்தேன். என்ன நீ சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியது நீ ஏன் செஞ்ச? அதுக்குள்ள உனக்கு காரியம் என்ன? ராஜ்யபரம் ஒன்று விட்டு போயிட்டு அப்படின்ட்டாரு. பாரு, இதுக்கு கிடைக்குமா? மறுபடியும் கிடைக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகள் வர 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 ரொம்ப ஞானமாய் வளரணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. பொறுமைன்னா இயேசு கிட்ட தான் பொறுமை இருக்கு. இயேசுவை போல பொறுமைசாலி யாரும் கிடையாது. அவர்தான் நமக்கு ரோல் மாடல். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், நம்முடைய தேவன் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, கிறிஸ்து இயேசு யார் தெரியுமா? பொறுமை, ஆறுதல் அளிக்கிற தேவன், பொறுமையுள்ள தேவன். ஆட்டுக்குட்டியை போல அவரை சங்கட்டப்படுத்தினாங்க, தாடையை பிடிச்சாங்க, காரி துப்புனாங்க, வஸ்திரத்தை உறிஞ்சாங்க, ஒரு சத்தம் கொடுக்கல. உங்களை எல்லாரையும் நினைச்சு அப்படி ஆக்கினார். கையை உயர்த்தி யோபு எப்படி ஆரம்பத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் பொறுமையா இருந்தது போல ராஜாவாகி அவர் பொறுமையா இருந்தார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய பொறுமையை அழகாய் லூக்கால எழுதியிருக்கிறது. ஏசாயா 50:6 எழுதியிருக்கிறது. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், ஏன் அடிச்சன்னு கேட்கல, முதுகு அப்படி திருப்பி காட்டுறார். தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு, தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு அப்படி தாடையை கொடுக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் நினைத்தார், உங்க ஒவ்வொருவருக்கும் மறிக்க துணிஞ்சார. அவமானத்திற்கு உமிழ் நீருக்கும், அவமானத்துக்கு உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்க, என் முகத்தை நான் மறைச்சேங்கிறார். காரி துப்பும் அப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஏன்பா அப்படின்னு யாரும் கேட்கல. கேட்டு ஒரு அவசரப்பட்டு பேதர் பட்டை எடுத்து வெட்டுனா, பட்டை எடுத்தா நீ பட்டயத்தில் போடுன்னு சொல்லி கீழே விழுந்த காதை கூட எடுத்து ஒட்ட வச்சார். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற நமக்கு யோபு பொறுமையை விட இயேசுவின் பொறுமை நமக்கு தேவை. கையை உயர்த்தி ஆமே. கர்த்தர் சொல்ற ஒரு ராஜ்யபாரம் ஒன்று விட்டு போயிடுச்சு. பொறுமையாருங்க. குடும்ப தலைவர்களே, உங்களை குடும்பத்தை நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். குடும்பத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய மகளே நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். பொறுமை வேணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டு. இன்னைக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது. ரொம்ப ஞானமாக இருங்க. ஹல்லேலூயா. நம்ம தலைமுடியெல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறார், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். நம்மளை சத்துரு தொட விடவே மாட்டார். ஆனால் நீ பொறுமை இழந்துடாத. பொறுமையை இழந்துட்டான், அவசரப்பட்டுட்டான், ராஜ்யபாரமான விட்டு போயிட்டு. 2வது, பெருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டான். பெருமையான வாழ்க்கை. அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? கவனிங்க.
இவன் யுத்தமே பண்ணலை. நீங்கள் படித்தா மலையில் கை வச்சு தழுவி தழுவி உன்னுடைய மகன் மூத்த குமாரன் தான் யோனத்தான், சவுலுடைய மூத்த குமாரன் தான் யோனத்தான். யோனத்தான் யுத்தம் பண்ணுறத பார்த்தா யோனத்தானுடைய இருதயமும் தாவீதினுடைய இருதயமும் ஸ்திரீகளுடைய அன்புக்கு ஏற்றதா இருந்தது. யோனத்தானை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவை பார்க்கலாம். யுத்தம் பண்ணவே இல்லை. இவன் சவுல் ஒன்றுமே செய்யலைங்க. இவன் என்ன பண்ணுனான்னா, ஒரு நாள் நான் எதிரிகளெல்லாம் நான் கொலை செய்ய போகிறேன், நீங்கள் எல்லாம் உபவாசத்தில் இருங்க, எதையும் சாப்பிடக்கூடாது பகல் முழுதுன்ட்டான். இது இப்படி கட்டளை இட்டது யோனத்தானுக்கு தெரியல. யுத்தம் பண்ணி ஜெயிச்சு ஒன்றை விட விடாய்த்தவரை கொஞ்சம் களைப்பில் என்ன பண்ணிட்டாரு, வர்ற வழியில் ஒரு தேன் கூடு பார்த்து தன் கையினால் தேன் எடுத்து சாப்பிட்டுட்டார். வசனம் சூப்பராக இருக்கும், நீங்கள் வடிச்சு பார்த்தீங்கன்னா. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி, ராஜாவா இருக்கிறவன் ஆணையிட்டான், நான் எதிரியெல்லாம் கொல்ல போறேன், நீங்க எல்லாம் உபவாசத்தில் இருங்கன்னு ஒரு அநியாயமான ஒரு உபவாசத்தை கூறுறான். இப்படி கூறலாமா? இது யோனத்தானுக்கு தெரியாது. ஆனால் வெற்றி யோனத்தான் தான் செய்தான். எதிரிகளை பூரா ஒருவரையும் தப்ப விடாம எல்லாவற்றையும் சத்துருக்களை அவன் அழித்தான். அழிச்சிட்டு வரும்பொழுது 27வது வசனம் நீங்க வாசிங்க. அவன் சொன்னது இவருக்கு தெரியாது, வாசிங்க. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயினாலே போட்டுக் கொண்டான். அதனால அவருக்கு கண் தெளிவாய், அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேனை சாப்பிடுங்க, கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியும். அழகா சொல்றாரு பாருங்க. இவன் அப்பா சொன்னது இவருக்கு தெரியல. நீங்க பார்த்தா இவர் தான் நல்லா யுத்தம் பண்ண யுத்த வீரர், இறுதியத்துக்கு ஏற்ற ஒரு யோனத்தான். இப்போ சரி, தெரியாம தானே தேனை சாப்பிட்டுட்டாரு. இவர் என்ன சொல்றார், தன் பெருமையில இந்த யோனத்தான் அழிக்கப்பட வேண்டும், சாகவே சாகப்படும். ஜனங்கள் எல்லாம் யோனத்தான் பக்கமா இருக்கிறாங்க. ஏன் சாகணும்? அவர் தானே யுத்தம் பண்ணாரு. கவனிக்கிறீங்களா? பெருமை, துணிகரம், அதிகாரம் இருக்குது என்கிட்ட. சொந்த மகனாலும் நான் பார்க்க மாட்டேன். எதுலையா காட்டுறது இது? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு நான் நல்லா சொல்றேன். யோனத்தானுக்கு தெரியாது அப்பா சொன்னது. மன்னிக்கணுமா மன்னிக்க வேண்டாமா? ஆமா, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கையை உயர்த்தி. செல்வம் வர வர, அதிகாரம் வர வர, ஆமா, இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அவ்வளவு தாழ்மையா இருக்கணும். இந்த தாழ்மைங்கிற அந்த ஆவி இயேசு கிட்ட தான் இருக்கிறது. அவரை போல தாழ்மையுள்ளவங்க யாரையும் பார்க்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. என்ன தாழ்மைன்னு கேட்குறீங்களா? அதாவது சீசர்களின் காலை கழுவுனாருங்க. அப்படியே தண்ணி எடுத்து துடைக்கிறார். பேதுரு, ஐயோ என் காலை கழுவக்கூடாதுங்கிறார். அவர் சொல்றார், உன் காலை கழுவுலன்னா எனக்கும் பங்கு இல்லை. அப்போ சொல்றார், முழுவதுமா என் காலை கழுவுங்க. யோவான் 13:14 வாசி சொல்லுமா. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். தாழ்மைக்கு என்ன ஒரு அடையாளம் பாருங்க. இயேசு எப்படி ஒரு தாழ்மை பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுடையவனா இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரம் நடந்து காட்டுனாரு பாருங்க. எப்படி இந்த சவுல் மாதிரி கொண்டு போட்டிருந்தா நம்மெல்லாம் உயிரோட இருப்போமா? அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், அப்படி கசிஞ்சி கண்ணீராய் வடிக்கிற இருதயம் உடையவர் தான் நம்ம தெய்வம் இயேசு. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, கப்பர்நாகுமுல எத்தனையோ அற்புதங்களை செய்தார். கப்பர்நாகுமுல மத்திய 8வது அதிகாரத்தில் கப்பர்நாகுமுல செய்த அற்புதம் ஒன்றும் பயங்கர. ஆனால் அந்த கப்பர்நாகுமும் பெருமையாத்தான் இருந்தான். வானபரியந்த வரைக்கும் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்த வரைக்கும் போவன்னு ஆண்டவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீங்க மத்தேயு 8வது அதிகாரத்தில் செய்த அத்தனை அற்புதமும் கப்பர்நாகுமுல தான் செய்தார். ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற அகங்காரிகள்
அந்த பட்டணத்தின் பெருமையை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உயர்த்திருக்கிட்டியா இருக்க, இன்னும் வரைக்கும் நீ தாழ்ந்து போல, என் அற்புதத்தை ஒன்றும் நீ நம்பலை, ஆனால் ஒரு நாள் பாதாள பரியந்த வரைக்கும் நீ தாழ்த்தப்படுவாய் என்று சொன்னார். ஆமாம், இப்படித்தான் பிசாசு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆமாம், நீ வானத்துக்கு ஏறுவேன்னு சொல்றிய, ஆழத்தால பாதாளத்துக்கு போனார். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெருமைங்கிற அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. கையை உயர்த்து, கொஞ்சம் பாட்டு தாளந்து கிடைச்சா, ஜப தாளந்து கிடைச்சா, கொஞ்சம் ஆத்துமா கொடுத்தவர்கிட்டே கொடுத்துட்டு சாதாரண ஆளை போல கையை கட்டி அப்படி நின்றணும். கொடுத்துக்கிட்டே இருப்பார், பெருக்கிக்கிட்டே இருப்பார். பெருமையா நான் சம்பாத்தியம் பண்ணேன் அப்படிலாம் சொன்னவன ஆண்டவர் புல்ல திங்க வச்சார். நெபுகாத்நேச்சர், ஏன் மகிமை, ஏன் ராஜ்யம் அப்படின்னு சொன்னவனை கீழே தள்ளி விட்டார். கவனிங்க, தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையளிப்பார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமா. கையை உயர்த்தி. ஆமாம், ஏன் ராஜ்யபாரத்தை இழந்தான் அவன்? பொறுமை இல்லாமல் ராஜ்யபாரத்தை இழந்தான். இப்போ நமக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை இயேசுகிட்ட தான் இருக்கிறது. அவர்கிட்ட இன்னும் ஜபத்தில் உட்கார்ந்துருங்க. ரெண்டாவது, பெருமை வந்தா ராஜ்யபாரத்தை இழந்தான். மன்னிக்கிற சுபாவம் இல்லை. ஜனங்களெல்லாம் யோனத்தான கட்டி பிடிச்சாலும் இவனுக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லை. கடைசியில் கீழ்ப்படியாமையினால அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். வாசி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்க கேட்போம். ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம் பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். புறக்கணித்து தள்ளினார் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கல, கீழ்ப்படியல. அமலேக்கரை அழிக்க சொன்னா அழிச்சிடணும், அழிக்காம அவன் தப்பு வச்சுட்டான். ஒன்று கேட்கிறாரு, என் காதல விழுகிற சத்தம் என்னப்பா சவுல் கேட்கிறாரு. சாமுவேல் கிட்ட சவுல்கிட்ட கேட்கிறாரு. பாருங்க எவ்வளவு கொடூரமான காரியம். ஆமா, கீழ்ப்படியலை. நான் அழிச்சிட்டேங்கிறான். 9வது வசனமாமா, 9 படிங்க, 15:9. சவுல் ஜனங்களுக்கும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இவனுக்கு சொன்னது எப்படி தெரியுமா? ராஜாவான உடனே அமலேக்கருடைய ஒருத்தரும் ஒண்ணு இருக்க கூடாது. 2வது வசனத்திலிருந்து நீங்க வாஸ்தா அழகா இருக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை வைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஏன்டா கோயிலுக்கு போறேன்னு எவனாவது உங்களை வழிமறிச்சா நீங்க சிரிச்சிருங்க, அவர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எகிப்திலிருந்து வரும்பொழுது இந்த அமலேக்கர்னு ஒரு ஜாதி வழிமறிக்குது. எங்கடா போறீங்க? எகிப்தை விட்டு, எகிப்துல போய் அடிமையா இருங்கடா அப்படின்னு ஒரு கூட்ட அமலேக்கர் வந்து மறிச்சதை கர்த்தர் மனசுல வச்சிருந்தார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு யார் விரோதமா எழுதினாலும் நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டார். இங்க வாங்கினார் பாருங்க, சூப்பரா இருக்குது. நீங்க படிச்சு பாருங்க. இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமலும் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். ஆண்டவருடைய அந்த பாரம் அப்படி ஒரு கட்டளை இட்டார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா, நசல் கொண்டதை கொண்டுட்டான். நேர்த்தியான அமலேக்கருடைய அந்த ராஜ்யம் ஆகாக்க உயிரோட விட்டுட்டான். உடனே ஒரு வாராரு, பொய் சொல்றான். எல்லாம் நான் நல்லா பழி செலுத்திட்டேனேங்கிறான். எல்லாம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. 13வது வசனம் படிங்க. சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிறது ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எப்படி போய் சொல்றான் வைத்தார்கள்.
எப்படி அவன் ஜனங்கள் மேலே பழி போடுறான். நேர்த்தியானது தேவனுக்கு பழி செலுத்தும்படி நான் தப்ப வச்சுட்டேங்கிறான். பொய் சொல்கிறான். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. ராஜ்யபாரம் இவனை விட்டு போயிடுச்சு. கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இவன் செத்தது எப்படி தெரியுமா? எந்த அமலேக்கரை தப்ப வச்சானோ அவனே வந்து இவனுடைய தலையை வெட்டிட்டான். கவனிக்கிறீங்களா? எந்த அமலேக்கரை அவன் தப்ப வச்சானோ அவன் தான் இவனை கொண்டான். சூழ்நிலை யுத்தம் பயங்கரமாக இருக்கிற போது ஈட்டியை நட்டி இப்படி குள்றான். ஒருத்தன் வாரான். அவன் வந்து நீ யார் அப்படிங்கிறான். அமலேக்கரை நீ வெட்டி போடுங்கிறான். அவன் வெட்டி போட்டான். இது 2வது அதிகாரத்தில் இருக்கு. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் நீர் யார் என்று என்னை கேட்டார். சவுல் கேட்கிறான், நீ யாருப்பான்னு கேட்கிறான். நான் அமலேக்கேன் என்று சொன்னேன். அமலேக்கேன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பாத்தீங்களா? எந்த அமலேக்கரை அவன் தப்பு வச்சானோ அவன் ஜீவன் அவனாலேயே போச்சு. கவனிங்க, இயேசுவை பாருங்க. இயேசு எப்படி கீழ்ப்படுகிறார். எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. பிலிப்பி 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிச்சுட்டு அப்படியே தலையில கை வச்சு நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஆமென். தலையில கை வைங்க. அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வரட்டும். இந்த சவுல் ராஜ்யபாரத்தை இழந்தது கீழ்ப்படியாமையினால் இழந்தார். வசனத்துக்கு கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தீர்க்கதரிசி சொல்லியும் கீழ்ப்படியல. எதை அழிக்கணும்னு சொன்னாரோ அதை அழிக்கல, தப்ப விட்டார். அமலேக்கர் என்றால் மாம்சத்தின் பாவம். கடைசியில் அந்த அமலேக்கனே உன்னை கொண்டு போட்டான். எதை நீ அழிக்கலையோ அதே உன் பிராணனை வாங்கிவிடும். எந்த பாவத்தை நீ அழிக்கலையோ அந்த பாவமே உன் பேரை கெட்டு போக பச்சிரும். இப்போ ஆவியானவர் உன்னை போதித்து கொண்டிருக்கிறார். நல்ல சிலுவை காட்சியை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தன் ஜீவனெல்லாம் விட்டார். இந்த பூமியில நீங்க ராஜ்யபாரம் உடையவர்களா இருக்க வேண்டும். குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். குடும்பத்தை பலமாய் கட்டி காத்து கொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு நீ ஒரு வேலியாய் ஒரு அரணாய் ஒவ்வொருவர் இருக்க வேண்டும். வாலிப மகளே, வாலிப பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஆமா, ஆண்டவர் இதுல சொல்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயி சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. உன்னை அபிஷேகம் பண்ணினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லவே கூடாது. தலையில கை வைங்க. என்னென்ன காரியங்களை ஆண்டவருடைய பாதத்துல வைங்க. ஆமா, பொறுமை எனக்கு வேணும்னு கேளுங்க. நான் எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரக்கூடாது. ஆண்டவரே, நான் அமைதியான பொறுமை எனக்கு தாங்க, பொறுமையை தாங்க. 2வது சொல்லுங்க, நான் பெருமையா வாழக்கூடாது. நான் தாழ்மையாய் வாழணும். என் வேலையில தாழ்மை, என் குடும்பத்துல தாழ்மை, எல்லாத்துலயும் என் படிப்புல தாழ்மை, என் நடத்தையில தாழ்மை. ஹல்லேலூயா. பெரியவங்களை மதித்து வாழணும். ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாங்க. 3வது கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிங்க. உடைய குடும்பம் ராஜரீகம் பண்ணும். தன்னுடைய ராஜ மேன்மையெல்லாம் உங்களுக்கு தருவா. ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெயக்கம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது. காண்டாமிருகத்தின் பலன் உனக்குள்ள இருக்கிறது. அது ஒரு செகண்ட் நடி இழந்துராது. தலையில கை வைத்து, இதற்காகத்தான் இந்த சிலுவை அந்த காட்சியை கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய ராஜா ஆள் இல்லாதபடி 2 சிலுவையில தொங்குறாரு. 2 கைகளும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 2 கால்களும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. பூமி அனைத்துக்கு ராஜாவான தெய்வம், நீ ராஜாவா என்று பிலாத்து கேட்கும் பொழுது நான் ராஜா தான் சொன்னாரே. அப்படிப்பட்ட ராஜா உனக்காக எனக்காக இந்த சிலுவையிலே அனாதையை போல தொங்கினார்.
உன்னை காப்பாற்றத்தான், உன்னை ராஜாவாக்கத்தான், உனக்கு சலுகை ஆளுகை தரத்தான், உன் பிள்ளைகளை மகிமை உள்ள பிள்ளைகளாய் மாற்றத்தான், உனக்கு கிருபை மேல கிருபை கொடுக்கத்தான், வல்லமை மேல வல்லமை கொடுக்கத்தான், ஆளுகை மேல ஆளுகை கொடுக்கத்தான், உனக்கு பல பிரமோஷனை கொடுக்கத்தான். எல்லா கையை தட்டி கர்த்தருடைய மகிமை இறங்குது, பெருமையின் ஆவி விலகுது, வானபரிந்தவருக்கு உரைக்கப்பட்ட கப்பர்நாகுமுடைய ஆவி விலகுது, லூசியப்பரின் ஆவி விலகுது, கீழ்ப்படியாமையின் ஆவி விலகுது, அவசரப்படுத்துகிற ஆவி விலகுது. பொறுமை பொறுமை பொறுமை, ஆண்டவருடைய பொறுமை உங்களுக்கு வேணும். எல்லா தலையில கை வைங்க. இந்த 3 ஆவி கட்டாயமா நீங்க பெற்று போகணும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.